சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 90,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு 150 ரூபாய் குறைந்து 11,300 ரூபாயாக உள்ளது. கடந்த சில மாதங்களாக தங்கம் தொடர் உச்சம் தொட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சரிவை கண்டு வருகிறது. தங்கம் விலை உயர்வால் ஏற்பட்ட லாபத்தை உறுதி செய்ய முதலீட்டாளர்கள் தங்கள் வசம் உள்ள தங்கத்தை விற்று வரும் நிலையில் அதன் விலை சரிவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதேபோல டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே இருதரப்பு வர்த்தக உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பது தங்கத்தின் விலை சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. வெள்ளி விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் சரிந்து 1,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி விலை 165 ரூபாயாக சரிந்துள்ளது. கேரளாவில் பொழிந்து வரும் தொடர் கனமழையால் 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கோழிக்கோடு உட்பட கடற்கரை மாவட்டங்களிலும் திருச்சூர் உள்ளிட்ட மத்திய மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பொழிந்து வருகிறது. தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியது. மழையின் தீவிரம் காரணமாக கோழிக்கோடு, காசர்கோடு, கண்ணூர், கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வயநாடு, மலப்புரம், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம், இடுக்கி, ஆலப்புழா மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் தமிழ்நாட்டின் சுயமரியாதையையும் தனித்தன்மையையும் காப்பாற்றும் தேர்தல் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் திமுக நிர்வாகிகள் 2,500 பேர் பங்கேற்ற பயிற்சி கூட்டத்திற்கு மு.க.ஸ்டாலின் தலைமை வகித்தார். கூட்டத்தில் பேசிய முதல்வர் 2026 பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வருவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறினார். 2019 ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று வரோம். நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. 2024 நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேர்தல். தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கிற நம்மோட ஆட்சியா, டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியான தீர்மானிக்கிற தேர்தல். தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல். தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாக மறைமுகமாக வராங்க. இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண், மொழி, மானத்தை நாம காக்கணும். சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமியை சந்தித்து கண்ணகி நகரைச் சேர்ந்த கபடி வீராங்கனை கார்த்திகா வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பின் போது கார்த்திகாவுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பழனிசாமி வாழ்த்தியுள்ளார். ஆசிய ஜூனியர் கபடி சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்று தாயகம் திரும்பியுள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை அவர் சந்தித்துள்ளார். ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலினுடனான சந்திப்பின் போது வீராங்கனை கார்த்திகாவுக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டிருந்தது. மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு ஆட்சியாளர்களை வீட்டிற்கு அனுப்பப் போவது உறுதி என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், விளைபொருட்களை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனையவிட்டு வீணாக்கி விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒரு அரசை என்னவென்று கூறுவது என குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டுள்ள அரசு என்றால் அவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அதோடு இனிவரும் நாட்களில் மழையால் நெற்பயிர்கள் வீணாகாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஜன்நாயக் பட்டம் ஒரு அரசியல் பேசுபொருளாக மாறியுள்ளது. பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட மறைந்த தலைவர் கர்பூரி தாக்கூருக்கு உரிய ஜன்நாயக் பட்டத்தை ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் கட்சியினர் சூட்டியதற்கு பிரதமர் மோடி கடும் ஆட்சேபனை தெரிவித்துள்ளார். தலைவர்களின் பட்டங்களை காங்கிரஸ் திருட பார்க்கிறது என்று பிரதமர் குற்றஞ்சாட்டிய நிலையில் மறுமுனையில் ராகுல் காந்தியை தலைவராக மக்கள் ஏற்றதால் தான் இந்த பட்டம் கிடைத்தது என்று காங்கிரஸ் தரப்பு பதில் அளித்துள்ளது. பீகார் சட்டசபை தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் சமூக மற்றும் பொருளாதார குறியீடுகளில் பீகார் மாநிலம் இந்தியாவிலேயே கடைசி இடத்தில் இருப்பது தெரியவந்துள்ளது.
தனிநபர் வருமானம் தேசிய சராசரியில் 1/3 மட்டுமே என்ற நிலையில் உள்ளது. 51 விழுக்காட்டு மக்கள் வறுமையில் வாடுகின்றனர் என்றும், இதன் தாக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலை தேடி மாநிலத்தை விட்டு வெளியேறுகின்றனர் என்பதும் தெரியவந்துள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தல் வேலையின்மை, ஊழல் மற்றும் அடிப்படை வளர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்டு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துள்ள நிலையில் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு எதிராக அந்தந்த கட்சிகளின் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத பிரமுகர்கள் உள்ளடி வேலையில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளது. இதற்காக 2 எம்எல்ஏக்கள், 4 முன்னாள் எம்எல்ஏக்கள் உட்பட 27 பிரமுகர்களை ராஷ்டிரிய ஜனதா தளம் நீக்கியுள்ளது. முன்னதாக ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஒரு முன்னாள் அமைச்சர் உட்பட 11 பேரை நீக்கியிருந்தது. பாஜகவும் ஒரு எம்எல்ஏ உட்பட 6 பேரை கட்சியை விட்டு நீக்கியுள்ளது. கர்நாடகாவில் நவம்பர் புரட்சி நிச்சயம், முதல்வர் மாறுவது உறுதி என சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் அசோகா தெரிவித்துள்ளார். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற நிலையில் சித்தராமையா, சிவக்குமார் இருவருமே சுழற்சி முறையில் தலா 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி வகிப்பார்கள் என உடன்பாடு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் முழு 5 ஆண்டு காலமும் தானே முதல்வர் பதவியில் இருக்கப் போவதாக சித்தராமையா கூறி வருகிறார். இந்த விவகாரத்தில் கட்சி தலைமை முடிவுக்கு கட்டுப்படுவதாக சிவக்குமார் கூறி வருகிறார். ஆஸ்திரேலிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலையில் தற்போது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அடிபட்டவுடன் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட உடனடி மருத்துவ உதவிகள் அவரை மிக மோசமான நிலையை அடைவதை தவிர்க்க உதவியதாக பிசிசிஐ மருத்துவ சேவைகள் துறை தலைவர் தின்ஷா பர்திவாலா கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் பந்தை பிடிக்க முற்பட்டபோது ஸ்ரேயாஸ் ஐயர் தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது அவருக்கு விலா எலும்பு முறிந்து மண்ணீரல் கிழிந்து இரத்த கசிவு ஏற்பட்டது. ஆப்பிரிக்க நாடான கேமரூனில் நடைபெற்ற தேர்தலில் பால் பியா மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். 92 வயதான இவர் உலகில் மிக அதிக வயதில் அதிபர் பதவியை ஏற்பவர் என்ற பெருமையை பெறுகிறார். இதற்கிடையே தேர்தலில் பெருமளவில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி வன்முறை வெடித்துள்ளது. இதில் 4 நபர்கள் கொல்லப்பட்டனர். அரசு சொந்த மக்களையே துப்பாக்கி முனையில் கொள்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பியா ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் மறுபுறம் அவரது எதிர்ப்பாளர்கள் தீ வைப்பு, கல்வீச்சு போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட வானிலை மாற்றங்களால் பலத்த மழை கொட்டி தீர்த்துள்ளது. லே கவுண்டி பகுதியில் 24 மணி நேரத்தில் 48 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. எனினும் சில வானிலை மாற்றங்களால் மெலிசா சூறாவளி அமெரிக்க நிலப்பரப்பை தாக்காது என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். அதிதீவிர சூறாவளியாக மாற்றமடைந்துள்ள மெலிசா ஜமைக்கா நாட்டை நேரடியாக தாக்கி வரலாறு காணாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அமெரிக்காவின் தேசிய சூறாவளி கண்காணிப்பு மையம் கணித்துள்ளது. மெலிசா சூறாவளியால் ஜமைக்காவில் 282 கிலோமீட்டர் வேக காற்றுடன் 100 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் அபாயம் உள்ளது. புயல் மெதுவாக நகர்வதால் அதன் தாக்கம் நீடிக்கும் என்றும், இதனால் பெரும் வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் 13 அடி வரை கடல் கொந்தளிப்பு என பேரிடர்கள் ஏற்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் கிங்ஸ்டன் உட்பட தென்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களை வெளியேற்றவும் அனைத்து விமான நிலையங்களையும் மூடவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த புயல் ஜமைக்காவை தாக்கிய பின்னர் கிழக்கு கியூபா மற்றும் பஹாமாஸை நோக்கி நகரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் பயணிகள் வாகன ஏற்றுமதி 18.4 விழுக்காடு அதிகரித்து 4,45,000 உயர்ந்துள்ளது. இதில் கார்களின் விற்பனை மட்டும் 12 விழுக்காடு உயர்ந்து 2,29,000 உள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் தேவை அதிகரித்த நிலையில் இந்தியாவின் ஏற்றுமதி உயர்ந்துள்ளதாக இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மாருதி சுசுகி நிறுவனத்தின் ஏற்றுமதி 40 விழுக்காடு உயர்ந்து 2 லட்சமாக உள்ளது. ஹுண்டாய் மோட்டார்ஸ், நிசான் மோட்டார்ஸ் நிறுவனங்களின் ஏற்றுமதியும் உயர்வை கண்டுள்ளன.
உலகளாவிய பொருளாதார மந்தநிலை குறித்த அச்சம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகரிப்பு காரணமாக முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் தொடர்ந்து ஆட்குறைப்பை செய்து வருகின்றன. இந்த வரிசையில் உலகின் மிகப்பெரிய காமர்ஸ் நிறுவனமான அமேசான் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் சுமார் 30,000 கார்ப்பரேட் பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய இலக்கு வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செலவுகளை குறைக்கும் தீவிர முயற்சியின் கீழ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப பிரிவுகள், மனிதவளத் துறைகள் மற்றும் சில்லறை வணிக பிரிவுகள் உட்பட முக்கிய துறைகளில் இந்த ஆட்குறைப்பு இருக்கும் என கூறப்படுகிறது. இங்கிலாந்து நாட்டின் மேற்கு மிட்லாண்ட்ஸ் பகுதியில் 20 வயதுடைய இந்திய வம்சாவளி பெண் ஒருவர் இனவெறி தாக்குதலுடன் கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது அவரது இன அடையாளத்தை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் என காவல்துறையினர் கருதுகின்றனர். கடந்த சனிக்கிழமை மாலை நடந்த இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 30 வயது மதிக்கத்தக்க வெள்ளையின ஆணின் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ள காவல்துறை உள்ளூர் மக்களின் உதவியை நாடியுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் ஒரு பஞ்சாபி என உள்ளூர் மக்கள் கூறியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்துவது குறித்து டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக துக்கணாம்பாக்கம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். இதனிடையே விவசாயிகள் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ள வந்து போற தண்ணியே வெளி சைடு அங்கே வாய்க்கால் போகுது. அந்த வாய்க்காலில் திரி போடுறதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கணும். குடி தண்ணி வசதி பண்ணி இங்கே இல்லை. அது குடி தண்ணி வசதி விவசாயிகள் வந்தால் உக்காரத்துக்கு சேரு இதெல்லாம் ஓணும். இன்னும் ஒரு காலம் தான் இருக்குது. இந்த காலத்தில் விவசாயத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு ரோடு பூராவே நெல்லை கொட்டிட்டு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது. களை வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா சர்க்கார் ரொம்ப விவசாயிகளுக்கு உதவி பண்ண மாதிரியாகவும் இருக்கும். மருத்துவர் ராமதாசுடன் சமாதானத்திற்கு வாய்ப்பில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக செயல் தலைவராக தன் மூத்த மகள் ஸ்ரீகாந்தியை சமீபத்தில் ராமதாஸ் நியமித்தார். இதனையடுத்து வடிவேல் ராவணன், திலகபாமா உள்ளிட்டோரோடு அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மருத்துவர் ராமதாசுடன் இனியும் சமாதானத்திற்கு வாய்ப்பில்லை என கட்சி நிர்வாகிகளிடம் அன்புமணி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வடமாநிலங்களைப் போல தமிழகமும் ஹிந்தி பேசும் மாநிலமாக மாறிவிடும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்துள்ளார். பீகாரிலிருந்து 1.5 கோடி பேர் தமிழகம் வந்துள்ளதாகவும் அவர்களுக்கு ஓட்டுரிமை அளித்தால் தமிழகம் ஹிந்தி மாநிலமாக மாறிவிடும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் என்றைக்கு அரசியலும் அதிகாரமும் இல்லாத சூழல் ஏற்படுகிறதோ அன்றைக்குத்தான் நாடு கடந்து அகதியாக சென்று விடுவேன் என்றும் கூறியுள்ளார். சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. 1 கிலோ பீன்ஸ் 70 ரூபாயாகவும், வெண்டைக்காய் 50 ரூபாயாகவும், முருங்கைக்காய் 50 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இதனிடையே மாங்காய், குடைமிளகாய், எலுமிச்சை ஆகியவற்றின் விலை குறைந்துள்ளன. தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகையின் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 776 பேருக்கு கண் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 81 பேருக்கு பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் அதிகபட்சமாக மதுரையில் 29 பேருக்கு பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளது. கோவையில் 17 பேருக்கும், புதுச்சேரியில் 11 பேருக்கும், நெல்லையில் 7 பேருக்கும், சென்னையில் 6 பேருக்கும் கண் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு தீபாவளியின் போது 49 பேருக்கு பார்வை இழப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. சமூக தளங்களில் மருத்துவம், கல்வி, முதலீடுகள், உணவு என பல்வேறு தலைப்புகளில் பேசுபவர்கள் பெருகிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் அவரவர் துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களா என்ற கேள்விக்கு பதிலில்லை. இவர்கள் பல நேரங்களில் தவறான வழிகாட்டுதல் வழங்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்நிலையில் தொடர்புள்ள துறைகளில் பட்டம் பெற்றவர்கள், உரிமம் பெற்றவர்கள், சான்றிதழ்கள் பெற்றவர்கள் மட்டுமே அது குறித்து சமூக வலைதளங்களில் பேச வேண்டும் என சீனா புதிய சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. மக்களுக்கு தவறான தகவல் சென்று சேர்வதை தடுக்க இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சீன அரசு தெரிவித்துள்ளது.
உத்தரப்பிரதேசத்தில் முஸ்தபாபாத் என்ற ஊரின் பெயர் கபீர்தாம் என மாற்றப்பட உள்ளது. அந்த ஊரின் கலாச்சார மற்றும் வரலாற்று அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையில் இப்பெயர் வைக்கப்படும் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். மதச்சார்பின்மை என்ற பெயரில் பாரம்பரியத்தை அழிக்கும் போக்கிற்கு தங்கள் அரசு முற்றுப்புள்ளி வைத்து வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே ஊர்களின் பெயர்கள் மாற்றப்பட்டு வருவதாகவும் முதல்வர் தெரிவித்தார். பிரபல நகரமான அலகாபாத்தின் பெயர் பிரயாக்ராஜ் என ஏற்கனவே மாற்றப்பட்டுள்ளது. இதுபோல பல ஊர்களின் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கர்ப்பிணியை மாட்டு வண்டியில் வைத்து சேரும் சகதியுமான சாலையில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் காட்சியை பதிவிட்டு அம்மாநில அரசை சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் சாடியுள்ளார். உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி அடைந்து விட்டது என கூறும் முதல்வர் இதற்கு என்ன கூறுவார் என அகிலேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவில் அவல ஆட்சியில் மாட்டு வண்டிகளே ஆம்புலன்ஸ்களாக மாறிவிட்டதாகவும் அகிலேஷ் விமர்சித்தார். ஹமீர்பூர் பகுதியில் ஆம்புலன்ஸ் சேரும் சகதியுமான சாலையில் சிக்கிக் கொண்டதால் கர்ப்பிணி ஒருவர் மாட்டு வண்டியில் வெளியான காட்சி சமூக தளங்களில் வைரலாக பரவியது குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி தேர்தலில் திமுகவின் அன்னியூர் சிவா வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவின் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றார். இந்த தேர்தல் முறையாக நடத்தப்படாததால் அன்னியூர் சிவாவின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி ராஜமாணிக்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். ராஜமாணிக்கத்தின் வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார். அங்கேயும் அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. சபரிமலை தங்கக் கொள்ளை வழக்கு புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது. தற்போது மேல் சாந்தியின் கீழ் பணியாற்றிய அனைத்து உதவியாளர்களின் பக்கம் விசாரணை திரும்பியுள்ளது. கேரள உயர்நீதிமன்றம் மேல் சாந்தியின் உதவியாளர்களின் குற்றவியல் பதிவுகள் மற்றும் பணி விவரங்களை தெளிவுபடுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் சபரிமலை கோயிலில் 4 கிலோ தங்கம் மாயமாக்கி அதில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் மூலம் புதிய தகவல்கள் வெளிப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என திமுகவினருக்கு அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டத்தில் உரையாற்றிய அவர் உண்மையான வாக்காளர்கள் அனைவரும் பட்டியலில் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு பலிக்காது என்றும் பாஜகவுக்கு அது நன்றாக தெரிந்தும் புதிதாக குறுக்கு வழிகளை தேடுவதாகவும் விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சியான அதிமுக கட்சி உரிமைகளை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சாடியுள்ளார். ஜப்பான் தங்கள் மிக நெருங்கிய நட்பு நாடு என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசியுள்ளார். மலேசிய பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பான் சென்ற டிரம்புக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து மன்னர் நருஹிட்டோவை டிரம்ப் சந்தித்தார். இதையடுத்து புதிதாக பதவியேற்றுள்ள பெண் பிரதமர் சனே டகாச்சியையும் சந்தித்து பேசினார். இதையடுத்து அமெரிக்காவில் ஜப்பான் $550 பில்லியன் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. ஜப்பானில் உள்ள அமெரிக்க விமானந்தாங்கி கப்பலை பார்வையிடும் டிரம்ப் தொழிலதிபர்களையும் சந்திக்கவுள்ளார். சென்னையில் ஆடிட்டர் ஒருவர் மகனை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டார். மத்திய பாதுகாப்பு கணக்குகள் அலுவலகத்தில் சீனியர் ஆடிட்டர் நவீன் கண்ணா என்பவர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட மனவிரக்தியில் 7 வயது மகனை கொன்ற அவர் வில்லிவாக்கம் ரயில் நிலையம் அருகே ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது மனைவி நிவேதிதா தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆசிய கபடி போட்டியில் தங்கம் வென்றவர்களுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க விசிக தலைவர் திருமாவளவன் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இளையோர் ஆசிய கபடி போட்டியில் தங்கம் வென்ற கார்த்திகா மற்றும் அபினேஷுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. அதை சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள திருமாவளவன் அந்த ஊக்கத்தொகையை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரிக்கை விடுத்தார்.
இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்று தேசத்திற்கு பெருமை சேர்த்த கண்ணகி நகர் கார்த்திகாவிற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியும் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். வீட்டிற்கு நேரில் சென்று புத்தகம் வழங்கி வாழ்த்திய பூவை ஜெகன்மூர்த்தி, மற்ற மாநிலங்களில் கார்த்திகாவுடன் விளையாடியவர்களுக்கு வழங்கப்பட்டது போல நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் வீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அதேபோல தமிழக அரசு ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கூறிய தமிழிசை, பிரதமரை சந்திக்க வைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறினார். குழந்தைய நல்லா ஊக்கப்படுத்தி நல்லா கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப இதேபோல் பல்வேறு கட்சி தலைவர்களும் கார்த்திகாவிற்கு வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சூரசம்ஹார விழாவின் போது பக்தர்களின் 20 சவரன் தங்க நகைகள் மாயமாகியுள்ளன. சூரசம்ஹார நிகழ்ச்சியின் போது பக்தர்கள் பலரின் தங்க நகைகள் மற்றும் செல்போன்கள் மாயமானதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை மருதமலை சாலையில் குட்டிகளுடன் யானைகள் சுற்றித் திரிந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வந்த ரோலெக்ஸ் யானை பிடிக்கப்பட்ட போதிலும் மருதமலை அடிவாரத்தில் ஒற்றை கொம்பன் மற்றும் தடாகம் பகுதியில் வேட்டையன் யானைகளின் அச்சுறுத்தல் தொடர்கிறது. இந்நிலையில் மருதமலை சாலையில் குட்டிகளுடன் யானைகள் சென்றதை கண்ட பக்தர்கள் கூச்சலிட்டனர். இந்த யானை கூட்டம் விரைவாக வனப்பகுதிக்குள் சென்றது. சூரசம்ஹார நிகழ்ச்சியை ஒட்டி வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. திருத்தணி முருகன் கோவில் திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. கந்தசஷ்டி நிறைவு விழாவையொட்டி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமிக்கு பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க திருமண சீர்வரிசை கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நடைபெற்ற கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் முருகப்பெருமான் தெய்வானையுடன் தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளினார். அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று முழக்கமிட்டவாறு தேரின் வடத்தை இழுத்து வழிபட்டனர். தேரோட்டம் நிலைக்கு வந்ததை தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் கைகளில் கட்டியிருந்த காப்புகளை கழற்றி விரதத்தை நிறைவு செய்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் முருகன் கோவிலில் ஒரு தேங்காய் 2 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. போடிநாயக்கனூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திருமாங்கல்யம் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்ட தேங்காயை பக்தர் ஒருவர் 2 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். அந்த அண்டர் அவருடைய காரியம் நினைத்த காரியம் நினைத்தபடி சீக்கிரமாக நிறைவேற எல்லாம் உள்ள புதப்பிரமானை நாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். 21 தரம். நீலகிரி மாவட்ட மலைத்தோட்ட பகுதிகளில் அறுவடை பணிகள் தொடங்கியதால் காய்கறிகளின் விலை குறைந்துள்ளது. நீலகிரியில் விளையும் மலைத்தோட்ட காய்கறிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் வரத்து அதிகரிப்பால் காய்கறிகளின் விலை சரிந்துள்ளது. 1 கிலோ கேரட் 25 ரூபாய்க்கும், பீட்ரூட் 20 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 7 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சைக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகைகளில் தமிழ், ஆங்கிலத்துடன் ஹிந்தி மொழியும் இடம்பெற்றிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில கிராமங்களில் பொதுமக்கள் அந்த ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் அழித்துள்ளனர். இந்நிலையில் ஒரு ஆண்டுக்கு முன்பே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் மாநில மொழி, ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி என்று மும்மொழிகளில் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டு வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னை அடுத்த ஆலந்தூரில் அரசு நிலத்திலிருந்த தனியார் உணவகம் அகற்றப்பட்டது.
ஆலந்தூரில் அரசுக்கு சொந்தமான 40,112 சதுரடி அரசு புறம்போக்கு இடம் பிரபல தனியார் ஹோட்டலுக்கு குத்தகைக்கு விடப்பட்டதாக கூறப்படுகிறது. குத்தகை காலம் முடிந்தும் காலி செய்யாததால் உணவகத்தை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து வருவாய் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் இளம்பெண் ஒருவர் 6 மாத குழந்தையை விட்டுச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கழிவறைக்கு செல்வதாக கூறி குழந்தையை நாடோடி பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் கொடுத்துவிட்டு சென்றவர் திரும்பி வரவில்லை. இதையடுத்து குழந்தையை வைத்திருந்த பெண் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். பின்னர் குழந்தைகள் நல பாதுகாப்புத்துறை அலுவலர்களிடம் அந்த குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. குழந்தையை விட்டுச் சென்ற பெண்ணை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரம் காட்டுகின்றனர். காதல் திருமணம் செய்து கொண்ட நெல்லையைச் சேர்ந்த தம்பதிக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மணமகன் வீட்டார் கோரிக்கை விடுக்கின்றனர். கோவை உக்கடம் சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் திருமணம் செய்து கொண்ட இசக்கி பாண்டி சஷ்மிதா ஜோடி பாதுகாப்பிற்காக கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். அவர்கள் பந்தயசாலை காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கேயே அவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக மணமகனின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். கோவிலில் திருமணம் செய்து கொண்ட தம்பதி திருமணத்தை பதிவு செய்ய செல்வதை தடுப்பதாகவும் அவர்கள் புகார் கூறியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் 63வது குரு பூஜை விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. பிள்ளையார்பட்டி குருக்கள் தலைமையில் நடைபெற்ற பூஜையில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் கொண்டு தேவர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள குரு பூஜையில் முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் அரிதான செந்நாய் கூட்டம் ஆற்றை கடந்து சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. மிகவும் அரிதாகவே தென்படும் செந்நாய்கள் முதுமலை வனப்பகுதியில் உள்ள ஆற்றை கடந்து சென்றன. சுற்றுலா பயணிகள் பதிவு செய்த இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் ஓடை புறம்போக்கில் புதைக்கப்பட்ட உடல்களை தோண்டி எடுத்து மயானம் என்று அறிவிக்கப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிவகிரி கிராமத்தில் மரணமேடை ஊரின் சடலங்கள் அந்த பகுதியில் உள்ள ஓடை புறம்போக்கு நிலத்தில் அடக்கம் செய்யப்படுவதாக இருவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி லட்சுமி நாராயணன் மாவட்ட நிர்வாகத்திற்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் உரிய பாதுகாப்பை வழங்க சிவகிரி காவல் நிலைய உதவி ஆய்வாளருக்கும் அவர் உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து மோதியதில் ராணுவ வீரர் உயிரிழந்தார். கம்பத்திலிருந்து திண்டுக்கல் நோக்கி அதிவேகமாக வந்த அரசு பேருந்து மோதியதில் சாலையில் நடந்து சென்ற அனுமந்தம்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் சுஜித் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 3 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்ததுடன் அருகே இருந்த ஒரு தனியார் கட்டடத்தின் தூண்களும் உடைந்தன. ஈரோடு கூட்டுறவு நகர வங்கியில் சுமார் 8 கிலோவுக்கும் மேல் தங்க நகைகள் கையாடல் செய்யப்பட்டது தொடர்பாக வங்கி மேலாளர் மற்றும் நகை மதிப்பீட்டாளர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கையாடல் செய்யப்பட்ட நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வங்கியின் மேலாண் இயக்குநர் மற்றும் பொது மேலாளர் ஆகியோர் செய்த தவறுகளை மறைக்க முயற்சிகள் நடப்பதாக கைதானவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கையாடலில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்றும் அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் தணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் மழை பெய்து வரும் நிலையில் டெல்லியில் செயற்கை மழையை பொழிவிப்பதற்கான முயற்சி இன்று நடைபெறுகிறது. மேகங்களில் ரசாயன தூள்களை தூவும் பணியை மேற்கொள்வதற்காக விமானம் கான்பூரிலிருந்து வரவுள்ளதாக டெல்லி அமைச்சர் மஞ்சிதர் சிங் தெரிவித்துள்ளார். குளிர்ந்த மேகங்களில் வெள்ளி அயோடைடு, சோடியம் குளோரைடு ஆகியவற்றை கலந்து தூவுவதன் மூலம் செயற்கை மழை பொழிய வைக்கப்படும். எனினும் உகந்த காலநிலை நிலவும் போது மட்டுமே இம்முயற்சியை மேற்கொள்ள முடியும். டெல்லியில் காற்று மாசு அதிக அளவில் உள்ள நிலையில் துகள்களை நிலத்தில் படிய வைக்கும் நோக்கத்தில் செயற்கை மழை முயற்சி
பீகாரில் தேர்தல் பரப்புரை சூடு பிடித்துள்ள நிலையில் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு எதிராக அந்தந்த கட்சிகளின் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத பிரமுகர்கள் உள்ளடி வேலையில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளது. இதற்காக 2 எம்எல்ஏக்கள் 4 முன்னாள் எம்எல்ஏக்கள் உட்பட 27 பிரமுகர்களை ராஷ்டிரிய ஜனதா தளம் நீக்கியுள்ளது. முன்னதாக ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஒரு முன்னாள் அமைச்சர் உட்பட 11 பேரை நீக்கியிருந்தது. பாஜகவும் 1 எம்எல்ஏ உட்பட 6 பேரை கட்சியை விட்டு நீக்கியுள்ளது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மதுரையில் சந்தித்து பேசியதாக திமுகவைச் சேர்ந்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். மதுரையில் உலக தமிழ்ச் சங்க கூட்டரங்கில் நடைபெற்ற பயிலரங்க விழாவில் பேசிய அவர், மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்பான பழைய வரலாற்று புத்தகங்களை கண்டுபிடித்து மறுபதிப்பு செய்யுமாறு நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியதாக கூறியுள்ளார். ஒன்றிய நிதியமைச்சர் சில நாட்களுக்கு முன் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்று வந்த பிறகு நான் சந்தித்த போது சொன்னார்கள், பழைய நூல்கள், வரலாற்றை குறிக்கும் நூல்கள் இப்போ அவுட் ஆஃப் பப்ளிகேஷன் கிடைக்காம போயிருச்சு. அதனால் நீங்க இதை கண்டுபிடிச்சு திருப்பி அச்சடிக்கணும். திருப்பணி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கோயிலுடைய கும்பாபிஷேகம் முடியறதுக்குள்ள இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு திருப்பி ரீபப்ளிஷ் பண்ணணும், புது எடிஷன் கொண்டாடணும்னு அறிவுரை சொன்னபோது அந்த நூலெல்லாம் தேடி போய் பார்க்கிறேன். அதுவும் ஏற்கனவே இந்த இணையவழி கல்விக் கழகத்தால் டிஜிட்டலைஸ் பண்ணி இந்த லைப்ரரியில் இருக்கிறது. ஆம்பூர் அருகே கைலாசகிரி ஊராட்சியில் இலவச வீடு கட்டித் தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்த ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் தங்களுக்கு பட்டா வழங்காமல் பாரபட்சம் காட்டுவதாகவும் கூறினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறை, ஆம்பூர் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். உலகின் சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் இலங்கையின் கலாச்சார நகரமான யாழ்ப்பாணம் இடம்பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த உலகின் பிரபலமான பயண வழிகாட்டி புத்தகமான லோன்லி பிளானட் 2026ஆம் ஆண்டுக்கான சிறந்த 25 சுற்றுலா தலங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலில் யாழ்ப்பாணத்தையும் இணைத்துள்ளது. அங்கு சென்று பார்வையிட வேண்டிய தலங்களின் படங்களையும் கட்டுரைகளையும் பிரசுரித்துள்ளது. இதன் மூலம் இலங்கையின் வளமான கலாச்சார மற்றும் வரலாற்று பாரம்பரியம் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதாக அந்நாட்டு மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மத்திய பிரதேசத்தில் பாஜக நிர்வாகி ஒருவரால் விவசாயி அடித்துக் கொல்லப்பட்ட கொடூர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குணா மாவட்டத்தில் உள்ள கணேஷ்புரா கிராமத்தில் உள்ளூர் பாஜக நிர்வாகி மகேந்திர நாகர் தமது ஆதரவாளருடன் சேர்ந்து விவசாயி ஒருவரை ஞாயிறு அன்று அடித்துக் கொன்றதாக புகார் எழுந்துள்ளது. விவசாயியை அடித்ததுடன் அவர் மீது காரியேற்றி நசுக்கியும் கொடூரமாக கொலை செய்ததாக உள்ளூர்வாசிகள் கூறுகின்றனர். நிலத்தகராறு தொடர்பாக அந்த நபருக்கும் பாஜக நிர்வாகிக்கும் இடையே தகராறு என கூறப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்துவிட்டால் அடுத்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறிவிடும் என தெரிவித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதற்கு திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நான் சொல்லியிருக்கிறது ஐசியூல இருக்கிற சாக்கடை கழிவு, திடக்கழிவு, ரசாயன கழிவு, எல்லாமே சாய கழிவுகள், எல்லா கழிவுகளும் போயிட்டு இருக்குது. அந்த ஐசியூல இருக்கிற நொய்யலாத்தை காப்பாற்றணும்னா யாரால முடியும்? ஒரு டாக்டரால தான் முடியும். இந்த டாக்டரால தான் முடியும். இவங்களுக்கு ஆக்கப்பூர்வமா எதுவும் தெரியாது, அழிக்கிறது தான் தெரியும். திமுக ஆக்கிறதுக்கு தெரியாது. வசனம் மட்டும் பேசுவான், வசனம் மட்டும் பேசிக்கிட்டு போறாங்க. ஏன் நீங்க கேட்க வேண்டியதானே? வைகோ, அண்ணன் வைகோ அவர்களே, முதலமைச்சர் நீங்க போய் பார்த்து கேட்டு தமிழ்நாடு மக்களுக்கு சமூக நிலைநாட்ட வேண்டும் என்றால் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்துங்கள். இந்தியாவில் 7 மாநிலம் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஏன் நீங்க நடத்தக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையா? ஏன் உங்க கூட்டணி கட்சியில் திருமாவளவன் போய் கேட்கலாமா இல்லையா முதலமைச்சர் கிட்ட? அன்று வெள்ளையர்களிடத்தில் சிக்கி தவித்தது போல 70 ஆண்டுகளாக நாம் கொள்ளையர்களிடத்தில் சிக்கி தவிக்கிறோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதங்கத்துடன் தெரிவித்தார். அன்னைக்கு வெள்ளையனிடத்திலே சிக்கிக் கொண்டானா 60-70 ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த கொள்ளைய திராவிடர்களிடத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். உணர்வை இழந்ததால் உரிமை இழந்து, உடைமைகளை இழந்து அன்னை நிலத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் உணர்ந்து தெளிய வேண்டும். திமுக சொல்கிறது பிஜேபியை வரவிடக்கூடாது, வளரவிடக்கூடாது, எல்லோரும் எங்கள் பின்னாடி வாருங்கள், எல்லோரும் வாருங்கள் என்கிறார்கள்.
அதிமுக சொல்கிறது திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும், எங்களோடு வாருங்கள் என்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுகிறோம் இவர்கள் எல்லாரையும் ஒழிக்க வேண்டும், நாங்கள் உங்களோடு வருகிறோம், எங்களோடு வாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள் நாமெல்லாம் ஒன்னா நிற்போம் பிஜேபி வீழ்த்த, நாமெல்லாம் ஒன்னா நிற்போம் திமுக வீழ்த்த. நான் சொல்லுகிறேன் நாங்கெல்லாம் ஒன்னா நிக்கிறோம் உங்க எல்லாரையும் வீழ்த்த.